பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ செந்திலுக்காக மீனா வந்து போராடி அந்த 10 லட்சம் பணத்தை வந்து திரும்ப கரெக்டான நேரத்தில் வந்து கொண்டு வந்து கொடுத்து செந்திலோட மானத்தை காப்பாற்றிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா செந்தில் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருவாங்க. என்னதான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாலும் செந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. நம்ம அப்பயே மீனா பேச்சை கேட்டிருக்கணும், கேட்காம விட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை எப்படி மீனா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கலை. மீனா வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகி தான் 10 லட்சம் ரூபாயை லோன் மூலியமாக மீனா வந்து வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கவலைப்படாத மீனா, இந்த லோனை எப்படியாவது நானே கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக யோசிச்சு மீனா ஒரு நல்ல ஐடியாவாக யோசிச்சு லோன் வந்து வாங்கினனால தான் இப்போ வந்து பாண்டியன் கிட்ட இருந்து செந்தில் வந்து தப்பிச்சு பாண்டியனோட மானத்தையே வந்து காப்பாத்திருக்காங்க. மீனா செஞ்சது அவ்வளவும் சரியான ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.